ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆனால் நான் சமைக்க போகிறதில்ல, என்னோடய ஹஸ்பண்ட் தான் சமைக்க போகிறாரு. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. தந்தூரி சிக்கன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு அவரே சொல்லுவார். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக நம்மளே வீட்டில் எப்படி தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணலான்னு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மசாலாலாம் எடுத்து வச்சாச்சு. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், உப்பு, லெமன், ஆயில், இதெல்லாம் தான் தேவையானது. வாங்க அதை எப்படி செய்யலாதுன்னு அவரே சொல்லுவார். இப்போ தந்தூரி சிக்கன் செஞ்சிடலாம். அதுக்கு உண்டான மசாலா என்னென்னங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆயில் எடுத்துக்கணும். உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எடுத்துக்கங்க. லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். வந்துக்கலாம். மசாலாலாம் கலந்துட்டாரு. வாங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறாருன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் கலந்து வச்சுருக்காரு. இப்போ தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த தந்தூரி சிக்கனில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி 4 புறமும் 4 லெக் வச்சு சென்டரில் இடம் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஃப்ளேவருக்காக நம்ம வந்து தொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்து நல்லா வந்து கங்கு மாதிரி பண்ணி நான் இந்த மாதிரி வச்சிடுறேன். நல்லா புகை வர்ற மாதிரி. இது ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 hourக்கு மேலேயே ஆயிடுச்சு. 1 hour வச்சுருந்தா கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை கிடையாது, தவா ஃப்ரை தான். இப்போ இதில் நல்லாவே ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். இது எடுத்துடலாம். வாங்க இது தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இடிக்கிறீங்க. இடிக்க
இதுலேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வந்து உங்களுக்கு உள்ளே குக் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி நீங்கள் ஃப்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா வந்து குக் ஆகணும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இல்லையா, அதனால் 2 பீஸாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்குதுன்ட்டு. நல்லா இந்தளவுக்கு குக் ஆனவுடனே நம்ம வந்து பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இனி இருக்கக்கூடிய ரிமைனிங் பீசஸையும் இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயில்லையே நல்லா குக் ஆயிடணும். இனி கொஞ்சம் நான் ஆயில் சேர்த்திட்டு நான் இதை வந்து சிம்லேயே நான் வைக்க போகிறேன். சிம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 லெக்குமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்து இன்னும் அதே பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ 4மே இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இந்த ஃப்ரையிங் பேன் வச்சிடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தந்தூரி, சப்பாத்தி இதெல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆயில் இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நெருப்பு வர மாதிரி இருக்கும், பயந்துக்க வேண்டாம். அது நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம்மன்னு தந்தூரி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இதுக்கு நீங்கள் அந்த புதினா சட்னி, மைனோஸ், வீட்லேயே செஞ்ச மைனோஸ் இதெல்லாமே இருந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்லேயே நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். கடைகளில் வந்து அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, மசாலா யூஸ் பண்ணுறாங்கலாம் தெரியாது இல்லையா. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் நமக்கும் இருக்கும். குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தந்தூரி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மசாலாவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி ஆயில் அவங்க அகெயின் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஆயில் வந்து நான் அகெயின் வந்து க்ரீஸ் பண்ணல. ஆல்ரெடி அதிலேயே நம்ம ஆயில் வந்து டீப் ஃப்ரை பண்ண மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி தவா ஃப்ரை தான் இருந்தாலுமே அதில் ஆயிலில் தான் நம்ம குக் பண்ணி தான் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். அதனால் அகெயின் நான் வந்து க்ரீஸ் பண்ணல. இப்போ பாருங்கள் சூப்பரான தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரர் செம்மையாக ரெடி பண்ணிட்டாரு. சண்டே ஸ்பெஷல் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஆமாங்க, சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி சண்டே.